காத்தடிக்கிறது உனக்கு காற்று வீட்டுக்குள்ளே காற்று வர்றது ஒன்றும் கஷ்டம். காற்று வர்றது கஷ்டமா இல்லைச்சிம்மா. அதுக்குன்னு அடுப்பில் சோறாக்க முடியலச்சிம்மாப்பா. சோறாக்க முடியலைன்னா அதுக்கு ஸ்க்ரீனு போட்டுக்குருவா. ஸ்க்ரீனும் பறக்குதுச்சிம்மாப்பா. ஸ்க்ரீனு பறக்குது. இது இது கரண்டி கோர்த்து போட்டுக்க பாருங்க. அந்த கரண்டி கூட டட்டக்க புட்டக்கன்னு அடிச்சு சடன்னு ஓடுது. அப்படியா வீடு கட்டுறது? 4 செவத்தை எடுத்து 2 ஒரு வாசப்படி வச்சு விட்ருக்கியா. அதுக்கு பேர் வீடு. ராசிரியத்தை சொன்ன மாதிரி, உங்கள் தங்கச்சி சொன்ன மாதிரி. அப்புறம் என்ன, அப்படி பூரமாக காற்றடிக்கிறது. வீடு பூரா காற்று, தூசியை பூரா அள்ளி கொண்டு வந்துடுது. இதில் வந்து வீடு அலசனியாண்டு ஒரு கேள்வி கேட்க இப்படி இருக்கா. தூசி வராத இடம்னா கிராமத்தே போகணும். கிராமத்தில் தூசி வராதுக்கும் அங்கே தூசி வராது. அங்கே என்ன கம்பெனி? இது கிராமம் இல்லாமல் டவுனா? பாரு திரும்பி பாரு எவ்வளோ கம்பெனி இருக்குது. ரைஸ் மில் இருக்குன்னு. ரைஸ் மில் சாம்பலே வீட்டுக்குள்ளே வராமல் என்ன செய்யுங்க, வாசலில் கோலப்படி வச்சுருக்கீங்க. ஜன்னல் வழியாக பொத்துக்கிட்டு பூரா வீட்டுக்குள்ளே போகிறீங்க. டெய்லி அங்கேயே தான் வைக்கிறீங்க. எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கிறதும் இருந்தாலும் ரொம்ப மோசம்ச்சிம்மாப்பா. மீன் நானா பார்த்தியா, என்னைய குறை சொல்லணுன்னா மாமியாளுக்கும் மருமகனுக்கும் தூக்கமே வராதுச்சு. மக்களே, என்னை பெத்த சகோதர சகோதரிகளே, என்னைய மட்டும் உங்களால் குறை சொல்லலைண்டா 2 பேருக்கும் தூக்கம் வராது. ஒரு நாள் பாராட்டினதில்லை, நீங்கள் மட்டும்தான் என்னை பாராட்டுறீங்க. இந்த மாதிரி பாராட்டுகளை கேட்டு வாங்க வேண்டியதும் இல்லை, ஆனால் கேட்காம பாராட்ட வேண்டியது கடமையும். நீங்கள் என்னைக்காவது என்னைய பாராட்டியிருக்கே சொல்லுங்க. பாராட்டினா எனக்கு தானே பெருமை வந்துடும். நம்ம நல்ல நம்ம பாராட்டிட்டாங்க அப்படின்ட்டு. என்னைக்குமே தேவையில்லை. பாயிண்ட பிடிச்சிட்டாரு. ஏமா பட்டிமன்றம் போய்கிட்டு இருக்கீங்க, என்ன உனக்கு தூக்கா? தேவையில்லை. இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்து இப்போ பட்டிமன்றம் போய்கிட்டு இருக்கு, நல்லா தூக்கம். என்னைக்குமே ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு வந்து பாராட்டி எதையும் சொல்ல வேண்டியதில்லை. கை குழந்தையதான் பாராட்டணும், தட்டி கொடுத்து முன்னேற்றணும். நீ ஒன்றும் கை குழந்தை கிடையாது. இருந்தாலும் என்னை கிண்டல் பண்ண வச்சிருக்கலாம்ல. நீ உன்னை கிண்டல் பண்ணாத, பயங்கரமான கிண்டல்வாதி நீங்க. 1 கிலோ ஆப்பிள் வாங்குறதுக்கு காசு கொடுக்குறாரு மக்களே. கேளுங்க மக்களே, வர 1 கிலோ ஆப்பிள் வாங்குறதுக்கு கெஞ்சுறேன் சந்தை கடையில் இருந்து. ஒரு 100 ரூபா தாங்க, ஒரு 100 ரூபா தாங்க, ஒரு 100 ரூபா தாங்க. காசை பூராத்தையுமே மார்க்கெட்டில் விட்டுட்டு வந்துட்டு வச்சுக்க, என்ன வீட்டுக்கு மிச்சம்? சிறுகதான் செலவு பண்ணணும். சிறுக செலவு பண்ணாதான் நாளைக்கு தேவை. அந்த ஆப்பிளை நானா வெட்டி திங்கிறேன், பிள்ளைகளுக்கு தானே வாங்கி கொடுக்குறேன். தேவைப்படும் போது கொடுக்கணும். சரியா? தேவைப்படும் போது. இப்போ தேவைப்படுதான் பூச்சாவுக்கு. இப்போ அப்படியே எல்லாருமே சேவு மிச்சர் திங்கிறாங்க. மாத்தேன் இங்கே வருங்க, சேவு மிச்சர் எல்லாருமே திங்கிறாங்க. ஆனால் பூச்சா மட்டும் அது என்னது முள்ளம்பன்றி மாதிரி இருக்குது. ஒரு பழம் டொம் பழமா, அந்த என்ன பழம் அது கேட்குது, ஆரஞ்சு கேட்குது, ஆப்பிள் கேட்குது. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வாங்கி கொடுக்கக்கூடாது. ஒன்று வாங்கி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக வாங்கி கொடுத்து பழகணும்னு வச்சுக்க, நம்மளுக்கு ஒரு சூழ்நிலையில் காசு இல்லாமல் போகுது அப்படின்னா அப்போ கேட்கும், வாங்கி கொடுக்க முடியாது. என்னைக்குமே கொடுத்து பழகியே கூடாது. சிறுக கொடுத்து பழகினா தான் என்னைக்கும் நல்லது. சரியா? ஆடக்கூடாது. சகோதரிகளே, தெரியுதா நான் சிக்கனமா இருப்பதற்கு காரணம் யார் என்று? ஒரு போன் வாங்க போனா இஎம்ஐல 45,000 வாங்குங்க அப்படின்னாங்க. எனக்கு இஎம்ஐயே வேணாம். எதுக்கு 15,000 20,000 போன் வாங்கிட்டாரு. என்கிட்ட காசு இருக்கு, என் காசு அளவுக்கு நான் போன் வாங்கணும். அனாதுடியா போட்டு நான் வாங்கிட்டு நான் கடைக்காரன். இப்ப என்ன 100 ரூபா இல்லையா? நான் தான் இது வடையை போட்டு உங்களுக்கு 100 ரூபாய்க்கு 200 ரூபா கொடுத்துருக்கல. 100 ரூபா தானே. 200 ரூபா இல்லையான்றது பெரிய விஷயமே கிடையாது. 100 200ன்றதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. எத்தனை 100 செலவாகுது மக்களுக்கு? எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதான் சொல்லிட்டேன். தேவைக்கு அதிகமாக வாங்கி பூச்சாவுக்கு ஆப்பிள் தேவையா, ஆரஞ்சு வேணுமா, அந்த டும் பழம் வேணுமா, திராட்சை வேணுமா, ஜூஸ் புரியுதா? நான் திங்க மாட்டேன். எனக்கு தேவை மாம்பழம் மட்டும்தான். என்னவா? எனக்கு எங்கள் ஆத்தாவுக்கும் மாம்பழம் இருந்தால் சோறே திங்க மாட்டேன். ஆத்தாவை நானும் ஆத்தாவும் சோத்தில் மாம்பழத்தை திங்கி, நானும் மாம்பழத்தை தின்ட்டு பேசாமல் படுத்துருவேன் சோறு திங்காம கூட. ஆனால் வெயிட் மட்டும் இந்த பிள்ளையோட வாய் வலிக்குது. தாங்க முடியாது. சீமாப்பா அப்படிலாம் சொல்லாது. எந்தாங்க துண்டு தோட்டிக்கங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. வாய் பேசி வலிக்க வாயில். சும்மா வாயில்ல பிள்ளை பிழைச்சிக்கிறோம். எங்கனையுமே வாயில்லாத பிள்ளை பிழைக்காது. போங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? குவாடு கத்துனா ஐயோ பிள்ளை பசி கழுகுது போலேன்னு தாய் எடுத்து பால் கொடுப்பாங்களாம். கம்முண்டே கிடந்தோம்னா ஆஹா நல்லா மந்து கிடக்கு பிள்ளை கொண்டு கம்முன்னு விட்டுருவாங்களாம். அதுக்கு தான் எந்த பிள்ளையா இருந்தாலும் பசிச்சா பால் கொடுக்க போகிறோம். பசிச்சு கத்தணும்ல. பால் கொடுக்க மாட்டாங்க. ஓயாமல் கத்திக்கிட்டே இருந்தாச்சு அப்படின்னு அடிப்பாங்க. அப்போ
என்னை சீ அங்கிட்டு போன் அடிக்க பார்க்குறிய. ஹாஸ்டலுக்கு போனது அது காரணம் இல்லை. ஏம்மா நீயே சொல்லு, ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அதான் காரணம். நான் குமரியில் ஒரு வார்த்தை பேச மாட்டோம். கேளுங்க வீட்டுகளில் யார்கிட்டயாவது கேளுங்க, சாமிநாத மக பேசுமாண்டு. சாமிநாத மக வெளியிலே வராதுன்னு. அப்போ குமரியில் எப்படி இருக்கணும்னு அப்பா சொல்லுவார். அடுத்தவங்களோட பேசக்கூடாது, சண்டை ஓட்டா கூட என்னன்னு கேட்கக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். உங்களுக்கு நான் பயப்படலை, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு எல்லாத்தையும் வாங்குறேன். உங்களுக்கு பயப்படலைன்னா என்ன தெரியுமா செய்யணும்? சீமாப்பா நான் சொல்கிறத கேட்டுட்டு பேசுங்க. உங்களுக்கு பயப்படலைன்னா நான் என்ன தெரியுமா செய்யணும்? நான் வடை போடுற காசை நானாக எடுத்து என்ன வேணாலும் வாங்குவேன் அப்படின்னு போகணும். நான் சம்பாதிக்கிற காசு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி செய்யணும். அப்படி செய்கிறேன்னா அப்படி இல்லை, உங்ககிட்ட குடும்ப பொறுப்பு கொடுத்து காசை சிறு இப்படித்தான் செலவு பண்ணணும்னு இருக்கு. கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு பண்ணிட்டா ஒரு வாஷிங் மிஷின் நாளைக்கு எதிர்காலத்தை நோக்கியே செயல்படணும். திடீர்னு ஒரு கொரோனா காலம் மாதிரி ஒரு காலம் வந்துச்சுன்னு வச்சுக்க, அன்னைக்கு காசு இருந்தால் தான் மனுஷன் வாழ முடியும். கொரோனா காலத்தில் எதையோ இழந்திருக்காங்க மக்கள். ஆனால் பார்த்தீங்களா ஒரு வருஷமா வேலைக்கு போகாம சோறு தின்ட்டு வாழ்ந்துருக்கோம்ல, எப்படி உழைக்காம ஒரு வருஷமா உழைக்கலன்ற வடைய போட்டு வித்துக்கிட்டே இருந்தேன். நான் வித்தேன் மற்றவங்க இருக்கும்போதே வித்துக்கிட்டு இருந்தேன். நான் ஜாமான் வாங்கிட்டு வந்து இங்கே வருங்க. அதெல்லாம் விடுங்க. எங்கள் அம்மா போய் கொரோனாவில் போய் வண்டியை தள்ளிட்டு போய் நின்றுச்சு. கோவோன்னு வாங்க வராங்க. வண்டியை போய் நின்ற நிமிஷமே இந்த காக்கா வந்து கூடும் பாருங்க. அதே மாதிரி ஓடி அந்த கரன்னு வண்டியாக நிப்பாட்டி வடையை வாங்குறாங்க. கேளுங்க, சொல்ல விடுங்க, கதையை சொல்ல விடுங்க. வாங்கினா எங்கள் அம்மா வேகத்தில் ஒத்துக்கிடுச்சு. நான் பானுபதி ஓடி போய் இன்னும் மாவு விடைச்சிட்டு வாடின்றது. நான் போய் பிணைச்சிட்டு வந்தேன். அது போலீஸ் ரெய்டு வந்துருந்துருக்காங்க. முதல்ல வந்து ரெய்டு வரையில் லாரி ஓரங்கட்டி அந்த வண்டியை ஓரங்கட்டி போயிடுச்சு. அதனால் பார்க்கல, அப்படியே நேரம் போயிடுச்சு. திரும்ப ரிட்டன் ரைடு வரையில் பார்த்துருச்சு. ஏய் நீ எப்போ மகனுக்குள்ளே வடக்கட மாட்டேன், இதில் தானே நான் போனேன் அப்படின்ட்டாப்புல. எங்கள் அம்மா முழிக்குது. எங்கள் அம்மா நான் அங்கிட்டு ஓடியே போயிட்டேன், நான் இல்லைன்ட்டு. மாதம் மறந்தேன். அப்போ அதோட சிலிண்டர் இதுக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆத்தா கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ தூங்குது எங்கள் ஆத்தா. சரி தூக்கிட்டு போதாது என்ன. அப்போ வந்து சிலிண்டர் இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா போயிடுச்சு. அங்கே போய் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் கிடையாது, இந்த போலீஸ் பூத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல போய் வச்சுருந்தாங்களா. அங்கே போய் எங்கள் அம்மாவை எப்படி சொல்லிச்சுன்றிய எப்போ அது சொன்னது பாவமாக போச்சு. எங்கள் அம்மாவை சொல்லுது, எனக்கு 6 பொம்பளை பிள்ளை எப்போ 6 பொம்பளை பிள்ளையை காப்பாற்றணும்னா கொரோனா வந்து சாகுறோமோ இல்லையோ, பட்டினி கிடந்து செத்து போயிடுவோம் உப்பு அப்படின்றது. கொரோனா வந்து செத்து போயிட்டுனா என்னம்மா பண்ணுறது அப்படின்டா அதுக்கு சொல்லுது. கொரோனா வந்து சாகுறோன்னா இல்லையோ, பட்டினி கிடந்து செத்து போயிடுவோம் பிறக்கிடுச்சு. சரிம்மா இங்கே வருமா, அப்படி வைக்கக்கூடாதுமா, யார் ஏதாச்சும் உங்களை பரவிடுச்சுன்னா 6 பிள்ளையும் அனாதை விட்டு செத்து போயிட்டுன்னு என்ன செய்கிறது, கொண்டு போவான்னு பாவம் நல்ல புண்ணிய வேலையும் கொடுத்து விட்டாப்புல. ஏம்மா அப்படி சொன்னேன்றே, 6 பேருதையா இங்கே ஒரு சீமா நீனு குணா நான் அப்படி கணக்கு சொல்லிக்கிட்டு வருது. அந்த மாதிரி எங்கள் ஆத்தா பாவம் அப்போலாம் அப்படி வியாபாரம். வாங்க வாங்க சோறு விட்டுறேன். எல்லா மக்களும் நல்லா சாப்பிடுங்க. ஒரு பொதுவாக ஒன்று சொல்லணும்னா, ஆண்கள் குடிக்காதீங்க. மெயினாக தான் குடும்பத்தை நினச்சிங்க. உங்கள் பிள்ளை அப்பா இன்னைக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரா அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் அதை குடிச்சு வீணாக்காதீங்க. குடும்பத்தை காப்பாற்றணும்னா ஆண்களோட கையில தான் இருக்கு. சரிமாப்பா, அப்போ நீங்கள் எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க? இப்போ 2 பயில்களை கேலி பண்ணுறீங்க, கிண்டல் பண்ணுறீங்க. இந்த தனியார் வேலைக்கு போவே இல்லை, தனி வேலைக்கு அந்த இதுக்கு ஊரில் தங்கி வேலை வைப்பையில் அது மாதிரி போயில சொல்லியிருக்கீங்க. கிண்டல் பண்ணிக்கிட்டு தர்றாங்க, பேசாமல் நம்மளும் குடிச்சிருக்கலாம் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது குடிக்கிறதுன்றது என்ன எனக்கு வரவே வராது. அவங்க சொன்னாங்கன்னா சொல்கிறது அவங்களோட இது. ஒருத்தர் எல்லாம் சொன்னேன் குடிக்காதெல்லாம் ஆம்பளையான்னு. குடிக்காமல் இருந்ததுனால தான் நான் ஆம்பளையா இருக்கேன். ஏன்னா நான் ஆம்பளைன்ற கர்வத்துக்காக சொல்லலை. சரியான ஆண்மகனாக இருந்தால் தான் குடும்பம் சரியாக இருக்கும். என் பிள்ளை இன்னைக்கு வந்தோடனே எப்பா என்னப்பா வாங்கிட்டு வந்தேன்னு கேட்குது. நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத நம்ம குடிச்சிட்டு சொல்லக்கூடாது. குடிக்காம பிள்ளைக்கு தேவையான ரொம்ப சகோதரி அளவுக்கு அதிகமா பணம் இருக்கிறவன் அளவா குடிப்பான். அளவே இல்லாம பணம் இல்லாதவன் அதிகமா குடிச்சிட்டு தான் வீட்டை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. குடிக்காதீங்க. வீட்டுல இருக்க பெண்களும் கணவன்மார்களும் ரொம்ப துன்புறுத்தாம கனிவா சொல்லுங்க, அளவா பயன்படுத்த சொல்லுங்க. சகோதரி ஒரு கேட்டிருக்காங்க. ஆமா, இந்த குடிப்பழக்கத்துல இருந்து நிப்பாட்டுறது எப்படின்னு சொல்லுங்களேன். நம்ம எப்படின்னு அவங்க மனசுதான் காரணம். இப்ப எனக்கு இது தேவையில்லைன்னா அதை நான் நிவர்த்தி பண்ணிருப்பேன். எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சிருக்கேன். இந்த சினிமா அதிகம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா சினிமா நான் பார்க்க மாட்டேன். எதையுமே வந்து அளவா பயன்படுத்துறோம்னா போதும். இல்லை சிம்மாப்பா, அப்படி அறிவுரை சொல்கிறதுக்கு நடந்தால் தானே. இப்போ நீங்கள் குடிச்சிட்டு வந்தேன்டா உங்களை திருத்துறதுக்கு நான் என்ன வழிகாட்டுதல் பண்ணுறேன்.
வழிமுறைகள் பண்ணுறேன்டா அந்த வழிமுறைகளை பண்ணுங்கன்னு சொல்லலாம். அந்த வழிமுறைகளை நம்ம சொன்னாலாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க. எனக்கு மனசு கட்டுப்பாடு வேணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இது தண்ணி, இது வந்து இந்த தண்ணி குடி தண்ணி, இது அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவையை குடிக்கலாம். தேவையே இல்லாத ஒன்று 150 ரூபா 200 ரூபா 500 ரூபா போட்டு செலவு அப்படின்னு அவங்க நினைக்கணும்ன்றீங்க. ஆம்பளை நினைக்கணும், ஆண்கள் நினைக்கணும். ஆண்கள் நினைக்கணும்னா பெண்கள் அதுக்கு சிறிய உதவி பண்ணணும். நம்ம மறுநாள் காலையில ஏவங்க இந்த பிள்ளை பட்னியா கிடக்கு, நான் அந்த பட்னியா கிடக்கேன், என்ன நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு பொதுவா வந்து சாதாரணமா சொல்லி வரணும். அதே நானும் சொன்னேன், பெத்த பிள்ளைய இருந்துச்சுக்கண்டா அந்த பிள்ளையில போய் அப்பா அப்படி குடிச்சிட்டு வராதப்பா அப்படின்னு பேச வைங்க. அப்படி பேச வச்சு காலையில எந்திரிச்சோடனே நல்லா தான் இருப்பாங்க. மாலையில எவனாவது இந்த கூட இருக்க கூட்டாளிய நண்பர்கள்ன்ற பேர்ல இருக்கிற நான் ஒரு கஷ்டத்தை கொடுக்குற நண்பர்களா இருப்பாங்க. பூரா என்ன பண்ணுவாங்க, வா இன்னைக்கு எனக்கு 100 ரூபா இருக்கு, வா போவோம். அந்த வேலை தான் ரொம்ப நடக்குது. தயவு செஞ்சு குடிக்கிற ஆண்கள் நிறுத்துங்க. அதை நிறுத்துங்கன்னா போதை என்னைக்குமே வேலை சொல்லி இப்ப விஜய் சார் கூட மாரத்தான் போனாரு. அது மாதிரி நாங்களும் மாரத்தான் கூட ஓட வேண்டிய அவசியம் இல்ல. மனசு என்ற மாரத்தானை கட்டுப்படுத்துங்க. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. என்னைக்குமே வந்து சீமாப்பா சீமான்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த பேச்சும் பேசலன்னா எப்படி? கை கொடுங்க சீமாப்பா, கை கொடுங்க. சூப்பர் பேச்சுப்பா. எல்லாரும் கொடியை நிறுத்தினீங்கன்னா நம்ம நாட்டுல இருக்க மக்கள் தொகையில நல்ல முன்னேற்றம் வரும். ஏப்பா உங்க தங்கச்சி பொண்ணு அடிச்சாங்க, சரி இது பத்திரிக்கை கொடுத்துருக்காராம். யாரு? ஆரவில் சொன்னாங்க உங்க மாமா, தாய் மாமா. உங்க தாய் மாமாப்பா, இன்னொருத்தர் மகாதேவன். மகாதேவன் பேரு தெரியல. அப்படியா? சரி சரி சரி. மயம் வச்சிருக்காப்லையா? சரி, என்னைக்கு தெரியல, பத்திரிக்கை அனுப்பிவிட்ருக்கா, போய் பார்க்கணும். சமூக அக்கறை என்னைக்கு வேணும்னா குடிக்க மாட்டோம்ன்ற உறுதிமொழியை நீங்க எடுக்கிறீங்களா இல்லையோ மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. குடிக்க கூடாது, என் பிள்ளைக்கு நான் இதை வாங்கிட்டு போறேன் அப்படின்றத மட்டும் செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. ஆனா வீடியோ பாக்குறவரும் பெண்கள் தான் பாக்குறாங்க. பெண்கள் பாக்குறாங்க, ஆண்கள் பாக்குற நிலைமை வரும். ஏன் சொல்றோம் அப்படின்னா நல்ல எண்ணம் இருக்கணும் முத மனுஷனுக்கு. அந்த நல்ல எண்ணத்தை உயர்த்திக்குங்க. அதை வந்து உங்க விஜய் சார் சொன்னோடனே ஓட்டு போடுறோன்னு ஓட்டு போட்டீங்க. அதே மாதிரி விஜய் சார் நீங்க அதிகமா வீடியோ பகிருங்க. நல்ல மனிதர்களுக்கு நல்ல புத்தியை சொல்லுங்க. தூக்கட்டு விடு, மேல போவோம்ப்பா, மட்டுமா கிடக்கும் வந்துருவேன். சரி அப்போ வாங்க சோறு விட்டுருவோமா? சோறு விட்டு சாப்பிடுவோம் மக்களை. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் லைக் போடுங்க. நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு இன்னும் அப்படியே காக்கா குருவி குஞ்சு மாதிரி நாங்கள் வாட குண்ணி தூங்க வேண்டியதேன். வேலை பார்த்த அலுப்பு ஒருத்தருக்கும். எனக்கு நாளைக்கு லீவு, நல்லா ஜாலியாக தூங்கி எந்திருப்பேன். நாளைக்கு லீவு, நாளைக்கு வச்சுட்டு சனி ஞாயிறு மட்டும் எனக்கு லீவு. சரி, இந்தா வரேன்.